இல்ல சார், எவ்வளவு இருக்குங்கிறது உறுத்தல் இல்லை. அது யாரும் இருக்கலாம் பெரிய கேள்வியா ஒரு பரப்புரையா பண்ணிட்டாங்க. யாரும் இல்ல. நான் வந்து சட்ட திருத்தம் பத்தி மட்டும் தான் பேசுறேன். ஆனா பரப்புரை யார் செஞ்சிருக்கா? வேற யாரு? நான் தான். உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸான விஷயமா இருக்கு. இந்தியாவிலேயே மிக அதிகமான நிலங்களை உரிமை கொண்டாடி இருக்கக்கூடிய 3வது பெரிய நிறுவனம் பாத்தீங்கன்னா அது வக்ஃப் தான். முதல்ல இருக்கக்கூடியது ரயில்வே, 2வது இருக்கக்கூடியது பாதுகாப்புத்துறை, டிஃபென்ஸ் மிலிட்டரி, 3வது இருக்கக்கூடிய இந்த வக்ஃப் போர்டு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? எவ்வளவு சொத்துக்கள் இருக்கும்போது லட்சக்கணக்கான ஏக்கர் சொத்துக்கள் இந்தியா முழுக்க இருக்கு. அதிகமா இந்தியாவிலேயே அதிகமான 3வது லார்ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஓனர் தான் வக்ஃப் தான். அதுல இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, பெண்கள் வரவே முடியாம இருந்துச்சு. அவர் பேசி போட்ட வீடியோல சொல்லியிருக்காரு. சென்ட்ரல் கோர்ட்ஸ்லயும் ஸ்டேட்லயும் எல்லா போர்டுமே 2 பெண்கள் இது வரைக்கும் பெண்கள் உள்ள அலோவ் பண்ணப்பட்டதே கிடையாது. இந்தியா முழுக்க எந்த வகுப்பு இல்லவே இல்லைங்கிற பாக்க. அப்போ இது அவரு முதல்ல போட்ட வீடியோல பேசியிருக்காரு. 2வது நம்மள்கிட்ட பேசும்போது நான் என்ன சொன்னேன், 2 பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துல, நானும் ஒரு உறுப்பினர். இப்ப இந்த எக்ஸிஸ்டிங் வாரியத்திலேயே 2 பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் என்ன பிரச்சனை? தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துல இப்ப 2 எக்ஸிஸ்டிங்ல 2 இருக்கிறதான கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு எப்படி கொண்டு வர முடியும் சார்? 2 பெண்கள் எப்படி வர முடியும் சார்? 2 பெண்கள் இருக்கிறாங்கல்ல. என்ன பிரச்சனை? சேர்மனாவே பெண்கள் இருக்காங்க. என்ன பிரச்சனை? இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? நீதிமன்றத்துக்கு செல்லவே முடியாது. வக்ஃப் போர்டு சொல்லிட்டதுதான், தீர்ப்பாயம் சொல்லிட்டதுதான். தனிநபர் சண்டை போட்டாவது கோர்ட்டுக்கு போயிடலாம். அது வக்ஃபுக்கு போயிடுச்சுன்னா கோர்ட்டுக்கு போக முடியாது. அது பின்னாடி நம்ம யார் சொன்னா? அந்த குரல் தான் சொல்லுச்சு. ஒரு இடத்துல ஒருத்தர் வாடகைக்கு இருக்காருன்னு வைங்க, அவர் முஸ்லீமா இருக்காருன்னு வைங்க, அவர் சொல்றாரு அவர் நான் இடத்த காலி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்ஃப் பண்ணிட்டு போயிட முடியும் அப்படின்னு பேசி வச்சிருக்காருங்க பாட்டு. நீங்க ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு கடையை வாடகை கொடுத்தீங்க. அதை 10 வருஷமா அவர் தான் அந்த இடத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் பயன்படுத்தி கொண்டிருப்பவர் இந்த இடம் எனக்கு வேண்டாம், நான் காலி பண்ணிட்டு போறேன், அதனால இந்த இடத்த நான் வக்ஃப் பண்ணிடுறேன் சொன்னாருன்னு அந்த இடம் வக்ஃபுக்கு சொந்தமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இன்டர்பிரேஷன் தான் அந்த இடம். நீ எல்லாம் ஒரு மனுஷன். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக் கூட நான் பார்த்ததே இல்லை. அப்படின்னா நாடாளுமன்றத்தை வக்ஃப்னு சொல்றாங்க. அப்ப நாடாளுமன்றத்தை வக்ஃப் போர்டு எடுத்திருக்கணும்ல. ஆனா நாடாளுமன்றம் நடந்துட்டுல இருக்கு. அப்ப எடுக்க முடியல. அப்ப இங்க சுப்ரீம் அத்தாரிட்டி யாரு? அப்படி கேளுங்க, அறிவு வரட்டும். சரி விடுங்க.